Hi guys, எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம கஸ்டர்ட் ஹல்வா ரெசிபி பார்க்கலாம். ரக்ஷா பந்தன் அப்படின்றதே ஒரு ஸ்பெஷல் பாண்டான டே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்க்கு. நம்ம எவ்வளோதான் கூட சண்டை போட்டாலுமே நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். ஸோ இந்த டேயில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிற விதத்தில் ரெசிபி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியான ரெசிபி. எப்படி செய்யறத பார்க்கலாம். பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் கஸ்டர்ட் பவுடரும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் பிளெயின் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். வேறு எந்த ஃப்ளேவருமே யூஸ் பண்ணல. அதுக்கு கூடவே 1 டம்ளர் அளவு நார்மல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கஸ்டர்ட் பவுடரோட கட்டியே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போது ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அடி பிடிக்காத மாதிரி. அதில் 1 கப் அளவு சர்க்கரையை சேர்த்துடலாம். கூடவே 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கரையிற அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு சேர்த்துடலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போது லோ ஃப்ளேமுக்கு பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. நம்ம இப்போ அந்த கஸ்டர்ட் பவுடரை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக அந்த தண்ணியில் நம்ம போடலாம். ஏன்னா கஸ்டர்டு சீக்கிரமாக கட்டியாயிடும். அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போடுங்க. ஒருவேளை நீங்கள் ஒழுங்காக மிக்ஸ் பண்ணலன்னா அது கட்டி கட்டியாகவே இருக்கும். அதனால் இது கண்டினியூஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லை அடி பிடிச்சிக்கும். இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. அந்த திக்கான ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே சர்க்கரை கரெக்டாக இருக்கா அப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டில் நம்மளால் சர்க்கரையில் ஆட் பண்ண முடியாது. அதனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லோயிஷ் கலரில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மீடியம் ஃப்ளேமுக்கு ஸ்டவ்வை மாற்றிக்கோங்க. மெயின் நெய் தான். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போது பேன்லேருந்து தனியாக நமக்கு ஒட்டாமல் வருதோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தெரியும் பாருங்கள். இப்படி இல்லாமல் ஹல்வா ஸ்டேஜுக்கு அது இன்னும் ஒரு நிமிஷத்தில் மாறும். அந்த டைமில் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது எந்த பாத்திரத்தில் நீங்கள் அதை லெவல் பண்ண வைக்க போகிறீங்களோ அதில் நெய்யை நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க, சைடுமே ஈவனாக. இப்போது நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் வெறும் பாதாம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு எதுனா ட்ரை ஃப்ரூட் விருப்பமாக இருந்ததுன்னா நீங்கள் அது கூட இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்மளோட பேட்டரை அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை லெவல் பண்ணிடலாம் ஈவனாக. இதுக்கு மேலே கூட உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இதை நார்மலாக வெளியில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 30 நிமிஷம் இதை ஃப்ரிட்ஜில் நம்ம கூலாக விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் கரெக்டாக ஆயிருக்கு. அந்த பேஸ்லேருந்து ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈவனாக நல்லா ஜெல்லி ஃபார்முக்கு இது கண்டிப்பாக வரும். இப்போது இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக டேப் பண்ணி விட்டாலே போதும். அழகாக அந்த பேஸ்லேருந்து அது கழண்டி வந்துடும். மெயினே நீங்கள் அந்த திக்னஸில் அது அந்த ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போது நான் இதை க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி. டைமும் அவ்வளோ அதிகமாக இருக்காது. வீட்டில் இருக்கிற நார்மல் இன்க்ரீடியன்ஸ் வச்சே இது பண்ணிடலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். Once again, happy Raksha Bandhan to all my brothers. Thank you for watching. இந்த எக்ஸ்ட்ரா வீடியோ நான் ஜஸ்ட் an ஐடியாக்காக அட்டாச் பண்ணுறேன். நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம கண்டிப்பாக கிஃப்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுவோம். அது நேச்சருக்கு எந்த டேமேஜஸும் இல்லாமல் ஆர்கானிக்காகவும் பயோடிகிரேடபிளாகவும் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மினி ராக்கி க்ரோ கிட். எங்கள் அக்கா எங்கள் அண்ணா ரக்ஷா பந்தனுக்காக இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்படின்னு இல்லை, நீங்கள் எதனா ஒரு ஆர்கானிக் ரிலேட்டடான திங்ஸ் கிஃப்ட் பண்ண என்விரான்மெண்ட்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இது பார்த்து ஒரு ஐடியா கிடச்சதால இது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு டொமேட்டோ பிளான்டபிள் பென். இதுக்கு பின்னாடி டொமேட்டோ சீட்ஸ் இருக்குது. இந்த பென்னை நீங்கள் எழுத தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெட் கலர் இங்க் இருக்குது. நீங்கள் எழுதிட்டு இது தூக்கி போடாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன தொட்டி இருக்கும் இல்லையா,
அந்த தொட்டியில் போட்டு வச்சாலே நீங்கள் போடுற சீட்ஸோட பிளான்ட் வந்து உங்களுக்கு அழகாக 10-15 டேஸில் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள் ஆர்கானிக்காக, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா 2 கார்டு இருக்குது. ஃபஸ்ட்டு கார்டில் வந்து ராக்கி இருக்குது. இந்த ராக்கி கூட வந்து பயோடிகிரேடபிள் தான். இதில் வந்து லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்கு. இது கூட வந்து சின்னதாக ஒரு பாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கோகோனட் மேலே இருக்கிற அந்த ஸ்கின் லேயரில் பண்ணியிருக்காங்க. இது கூடவே வந்து சின்னதாக ஒரு சாண்ட் பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே இன்க்ரீஸ் ஆகி வரும். ஸோ கம்மி கம்மியாக தண்ணி போடுங்க. ரக்ஷாபந்தன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ராக்கி வந்து நீங்கள் இதில் வந்து சோக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பிளான்ட்டாக நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட்டுன்றதால நம்ம வாங்கின எந்த ப்ராடக்ட்டுமே இதில் வந்து நமக்கு வேஸ்டேஜும் ஆகாது. நேச்சருக்கும் வந்து ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியாவாக இருக்கும். நான் இந்த கிஃப்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிறதால உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெயிலில் வச்சுட்டு நீங்கள் ரக்ஷாபந்தன் முடிச்சோடனே அதில் சோக் பண்ணி வச்சுடுங்க. இதுக்கு கூடவே வந்து ஒரு கிஃப்ட் கார்டும் இருக்குது. அதில் நம்ம விஷஸ் எது நம்ம பிரதர்ஸ்க்கு வந்து கன்வே பண்ணிக்கலாம். நான் இந்த கிஃப்ட்டை பார்த்து கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இருக்கிறதால உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்படின்னு இல்லை, உங்களுக்கு எந்த கிஃப்ட் வந்து ஆர்கானிக்காக ப்ரெசென்ட் பண்ணணும்னு தோணுதோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஆர்கானிக் வந்து எப்போவுமே நல்லது தான். நம்ம முடிஞ்ச அளவு என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கலாம்.